முக்கிய செய்தி திருச்செந்தூர் குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து முடிவெடுக்க குருக்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் மேல்சாந்தி, திருச்செந்தூர் கோயில் ஸ்தானிகள், திருப்பரங்குன்றம் குருக்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெறுவது நாட்டு மக்களுக்கு உகந்தது இல்லை எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருச்செந்தூரை சேர்ந்த வீரபாகமூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பகுதி தாக்கல் செய்திருந்தார். அதில் திருச்செந்தூர் முருகன் கோயில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி அன்று காலை 9 முதல் 10 மணிக்குள் குடமுழுக்கு நடைபெறும் என அறிவித்துள்ளது. மேலும் குடமுழுக்கு நடைபெற குறிப்பிட்டுள்ள நேரம் என்பது வேதங்கள், சாஸ்திரங்கள் மற்றும் கோயில் பின்பற்றப்படும் ஆகம விதிகளின்படி குடமுழுக்கு நடத்த உகந்த நேரம் அல்ல எனவும், மேலும் கடந்த 1977 திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு குழப்பம் ஏற்பட்டதால் மத்திய மாநில அரசுகள் அந்த கைவிட, மேலும் 1983 மத்திய மாநில அந்த ஐயாவுக்கு இந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மேலும் மாநில தலைவர் ஒருவர் காயம் பாதிப்பு. ஆனால் அந்த நேரத்தில் வெயில் சுத்தரிக்கும் என்பதால் அந்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்த முடியாது என அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனவே அந்த திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கானது வரும் ஜூன் 7ஆம் தேதி அன்று பகல் 12:05 முதல் 12:45 வரை நடத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மதில் கூறப்பட்டிருந்தது. இதேபோல் திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு என்பது அந்த சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி அந்த மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இந்த வழக்கானது நீதிபதிகள் ஸ்ரீமதி மற்றும் விஜயகுமார் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 3 நேரங்களில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தெரிவித்த அந்த உத்தரவில் சபரிமலை ஐயப்பன் கோயில் மேல் அந்த சாந்தி மற்றும் திருச்செந்தூர் கோயில் அந்த ஸ்தானிகள், பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், திருப்பரங்குன்றம் கோவில் ராஜா குருக்கள் மற்றும் மனதாளர் ஆகியோர் இணைந்து குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் மேல்சாந்தி, திருச்செந்தூர் கோயில் ஸ்தானிகள், திருப்பரங்குன்றம் குருக்களுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிஜாமுதீன்.